Hello guys, this is Saran Jaishankar. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். சப்ஜெக்ட் கோட் ME3393. இந்த சப்ஜெக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி பேஸ்டு சப்ஜெக்ட். ஸோ நோ நீட் டு worry about the problems and all. இந்த சப்ஜெக்டை ஈஸியாக கிராக் பண்ணலாம். இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னங்கிற பற்றி நம்ம பேசியிருக்கோம். எனக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் வேணாம், ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிற பர்சனுக்காக நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டடி மெட்டீரியலில் நம்மளுக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எப்படி அதிக மார்க் வாங்குறது அப்படிங்கிறதுக்கான கீ பாயிண்ட்ஸ் லிஸ்ட் வந்துடும். தென் ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப். இந்த குரூப்பில் நீங்கள் உங்களோட டவுட்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 9 rupeesக்கு நாங்கள் அவைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சர்வீஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் பாஸ் ஆகலை அப்படின்னா உங்களோட நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறோம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9655675013 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூனிட் 1. யூனிட் நேம் மெட்டல் கேஸ்டிங் ப்ராசஸ். இதில் 5 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சாண்ட் கேஸ்டிங். சாண்ட் கேஸ்டிங்கோட டைப்ஸ் என்ன, பேட்டர்ன்ஸ் என்ன, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான் ஃபர்ஸ்ட் டாபிக். செகண்ட் டாபிக் ஷெல் மோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங். தேர்ட் டாபிக் கேட்டிங் அண்ட் ரைசரிங் சிஸ்டம் இன் கேஸ்டிங். ஃபோர்த் ஒன் கேஸ்டிங் டிஃபெக்ட்ஸ், கேஸஸ் அண்ட் ரெமெடிஸ். அதாவது கேஸ்ட் பண்ணும்போது என்னென்ன டிஃபெக்ட்ஸ் வரும், அதை எதனால் வந்திருக்கு, அது வராமல் இருக்கிறதுக்கு திருப்பி என்னென்ன பண்ணணும், அதோட ரெமெடிஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்குறது தான் ஃபோர்த்து டாபிக். ஃபிஃப்த் ஒன் சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங்ஸ் ஒரு டைப் ஆஃப் கேஸ்டிங். இந்த கேஸ்டிங்கோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் ஃபிஃப்த் டாபிக். இந்த 5 இம்பார்ட்டன்ட் டாபிக் இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட்டில். செகண்ட் யூனிட் நேம் மெட்டல் ஜாயினிங் ப்ராசஸ். செகண்ட் யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா ஆர்க் வெல்டிங். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. MIG, TIG, சப்மெர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் அப்படின்னு இருக்குது தான் ஃபர்ஸ்ட் டாபிக். செகண்ட் டாபிக் ரெசிஸ்டன்ட் வெல்டிங். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் இருக்குது. ஸ்பாட் வெல்டிங், சீம் வெல்டிங். தேர்ட் டாபிக் பிரேசிங் அண்ட் சால்ஜரிங். அதோட பிரின்சிபல்ஸ் என்ன, தென்னோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத படிக்கிறது பேர் தான் பிரேசிங் அண்ட் சால்ஜரிங் டாபிக். தென் ஃபோர்த் ஒன் லேசர் பீம் அண்ட் எலக்ட்ரான் பீம் வெல்டிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இந்த லேசர் பீம் அண்ட் எலக்ட்ரான் பீம் வெல்டிங் அப்படிங்கிறது. சம் யூடியூப் வீடியோஸில் நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு படிச்சுட்டு அந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் சென்ட் யூ த யூடியூப் வீடியோ. தென் ஃபிஃப்த் ஒன் வெல்டிங் டிஃபெக்ட்ஸ். வெல்டிங் டிஃபெக்ட்ஸ் எதனால் வருது, அதோட ரெமெடிஸ் என்ன, வெல்டிங் டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ஃபிஃப்த் டாபிக். These are the 5 important topics in Unit 2. Third unit, bulk deformation process. Bulk deformation processல இருக்க 5 important topic. Forging process. Forging processல என்னென்ன இருக்குன்னா open die, closed die and press forging. இந்த யூனிட் full forging பொறுத்து தான் வரும் mostly. Then second topic பார்ப்போம் rolling process, flat rolling process and shape rolling process. There are 2 types of rolling process இருக்கு. Third one extrusion process. எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸோட டைப் என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறது பேர் தான் எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ். தென் டிராவிங் ப்ராசஸ், ஒயர் அண்ட் டியூப் டிராயிங்ஸ் இதில் இன்க்ளூட் ஆகும். தென் டிஃபர்மேஷன் மெக்கானிசம்ஸ் இன் மெட்டல் ஃபார்மிங், எலாஸ்டிக் அண்ட் பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன்ஸ். எலாஸ்டிக்லேயும் பிளாஸ்டிக்லேயும் டிஃபர்மேஷன் ஆகும்போது அந்த மெட்டல் என்னெல்லாம் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ஃபிஃப்த் டாபிக். இதுதான் யூனிட் 3ல இருக்க 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். யூனிட் 4 யூனிட் நேம் ஷீட் மெட்டல் ப்ராசஸ். இந்த யூனிட் 4 ஃபுல் அண்ட் ஃபுல் ஷீட் மெட்டலில் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்ப்போம் ஷேரிங் ஆப்ரேஷன்ஸ், டைப் ஆஃப் ஷேரிங் மிஷின்ஸ். செகண்ட் ஒன் பெண்டிங் ப்ராசஸ், டைப் ஆஃப் பெண்டிங். There are 2 types of bending,
V-bending and edge bending. Third one, deep drawing and its applications. Fourth one, stress forming and its applications. Fifth one, sheet metal forming defects, gases and remedies. ஷீட் மெட்டல் நம்ம ஃபார்ம் பண்ணும்போது அதில் வர டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிச்சி எதனால அந்த டிஃபெக்ட்ஸ் வருது, அதுக்கு என்னென்ன ரெமிடிஸ் இருக்குது, ஸோ அந்த டிஃபெக்ட்ஸை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஃபிஃப்த் டாப்பிக்காக இருக்கும். இதுதான் யூனிட் 4ல் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். Then last and final topic, unit number 5. Unit name, manufacturing of plastic components. Plastic components manufacture பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் மோஸ்ட்லி இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். இதில் 5 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஜெக்ஷன் மோல்டிங். இது வந்து ஒன் ஆஃப் த டைப் டு கிரியேட் பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ். அதோட டைப் என்னென்ன இருக்குது, பிளங்கர் அண்ட் ஸ்க்ரூ டைப்னு 2 டைப் இருக்குது. தென் கம்ப்ரெஷன் மோல்டிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மோல்டிங், blow molding and rotational molding, extrusion process for plastics and films, thermoforming process and applications. These are the 5 important topics in unit 5. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாகவே மோஸ்ட்லி டாபிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். எந்த கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எதுவுமே இருக்காது. இஃப் யூ நீட், உங்களுக்கு கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த வாட்ஸ்அப் குரூப் டெக்ஸ்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். Join பண்ணிட்டு just text me. I will send you a free study material for this subject and all the other subjects also. Okay, we will see you in next video. Thank you.